ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே என்ன பார்க்க போறோம்னா குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பல விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 28/3/2024. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 27/4/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 27 தான் லாஸ்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளவா நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 சர்வீஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இது வந்து என்னைக்கு டேட்ல வந்திருக்குன்னா 28/3/2024. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து என்னைக்குன்னா 27/4/2024. இந்த டேட்ல தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ, நீங்க போட்ட அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா அதை கரெக்ஷன் கிளியர் பண்றதுக்கு வந்து 2/5/2024 இருந்து 4/5/2024 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிமினரி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது வந்து உங்களுக்கு 13/7/2024 வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. டைமிங் பாத்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PM வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த எக்ஸாம் கிளியர் ஆன வேட்டியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் டு அப்ளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம், அதை பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு அந்த டேட், டைமிங் எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா படிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 90 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர்னு சொல்றாங்க. போஸ்ட் கோடு வந்து 1001ன்னு சொல்லிட்டு. சர்வீஸ் வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் தான். மொத்த நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேகன்சி இருக்கு. பே லெவல் சேலரி, அதாவது லெவல் 22 வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க இதில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கிறது வந்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1. இது வந்து தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ல வருது. இது மொத்தம் ஒரு 23 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதா அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது கமர்ஷியல் டேக்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 14 வேகன்சி ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. அடுத்து நாலாவதா பாத்தீங்கன்னா டெப்டி ரிஜிஸ்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுலயும் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இது அடுத்தது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸ் போர்டுல இருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஃபயர் அண்ட் ரிசோர்ஸ் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது. இதுல ஒரு வேகன்சி. டோட்டலா ஆக மொத்தம் ஒரு 90 வேகன்சி இருக்கு. இந்த எல்லா வேகன்சிக்குமே பாத்தீங்கன்னா சேலரி வந்து லெவல் 2 பே ஸ்கேல் வந்து லெவல் 2 தான் மெயின்டைன் பண்றாங்க. அதை வச்சு தான் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 டீடைல்ஸ் கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 21 தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் ஏஜ் மாறுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த போஸ்டிங்ல வந்து ரெண்டாவதா இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து ஏஜ் வந்து மாறுது. அதாவது BL டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் 35 வருது. அதாவது டெப்டி கலெக்டருக்கு வந்து 34, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு 34 தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்டி ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த போஸ்டிங்க்குமே 34 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கும் 34 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதுக்குமே 34 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கன்சல்டேஷன் சொல்லிட்டு கீழே ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது BC MBC SC ST டிசோல்விடோ இவங்களுக்கு எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்டி கலெக்டர் அவங்களுக்கு வந்து 39, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு 39. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு BL டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து 40. அதுக்கப்புறம் டெப்டி ரிஜிஸ்டர் அவங்களுக்கு 39 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயி ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு எல்லாமே 39 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன கேஸ்ட்டுக்குன்னு ஃபுல் ஃபார்ம்னு சொல்லிட்டு கீழே டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிபிகேட், டிகிரி மார்க் ஷீட்டு, கன்சல்டேட், இது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்கறாங்க, பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன டிகிரி முடிச்சிருக்காங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ரெண்டாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுலயும் எனி டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா BCom முடிச்சிருக்கணும் அண்ட் BL டிகிரியும் முடிச்சிருக்கணும். அதுல டிப்ளமோ டேக்ஸ் லாவும் முடிச்சிருக்கணும்.
அதுக்கப்புறம் செகண்டா என்ன சொல்றாங்கன்னா கேண்டிடேட் இஸ் ஹோல்ட் பிகாம் அண்ட் பிஎட். செகண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் வந்து பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். தேர்டு வந்து பிகாம் டிகிரி அல்லது பிஎல் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ டேக்ஸிங்லாம் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வந்து பிகாம் டிகிரி அல்லது பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். இது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது, அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதுக்கு வந்து இதுலேயும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இதுக்குமே எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவல் டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீஸ் அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ எக்ஸ்டென்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ சோசியாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஈக்குவலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய் ஆஃபீஸர், இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் டிகிரி என்ன முடிக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் டிபார்ட்மெண்ட், இதுக்குமே எனி டிகிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பேட்டர்ன் வந்து 10th 12th டிப்ளமோ அண்ட் டிகிரி இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை படித்து பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு, ரெண்டாவது ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது மென்னுக்கு வந்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதுக்கு வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 இருக்கணும். ஜஸ்ட் வந்து நார்மலாக 86ம் எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க, தேவையில்லைன்னு இருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அண்ட் ஃபயர் ரிசோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹைட் வந்து 165 இருக்கணும். ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 89 இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டு 5 இருக்கணும். ஏஜ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உமனுக்கு பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதுக்கு வந்து 155 இருக்கணும். அதே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து அதுக்கும் 155 இருக்கணும். மற்றபடி ஜஸ்ட் அண்ட் வெயிட் இது ரெண்டுமே நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹைட் வெயிட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, அதையும் படிச்சு பார்த்துக்குங்க. ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் இருந்துச்சுன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு பர்சன்டேஜுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் இந்த ரெண்டு டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஜெக்ட்னு பார்த்துக்கிட்டா சென்ட்ரல் ஸ்டடீஸ், அது டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு 200 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் மேக்ஸிமம் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். அது 3 hours வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து மினிமம் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி அண்ட் எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 90 மார்க்ஸும், அதர்ஸ் வந்து 120 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன், இது வந்து ரைட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பேப்பர்ஸ் வந்து ஒரு 4 வகையான பேப்பர் இருக்குது. ரெண்டாவது இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து ஒரு 3 hours நடக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்சிஏபி எம்பிசி பிசி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கு எல்லாமே ஒரு 40 மார்க்ஸ் எலிஜிபிள் மார்க்ஸ் வச்சிருக்காங்க. அதேமாதிரி அதர்ஸுக்கும் எலிஜிபிள் மார்க் 40 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இது வந்து சென்ட்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. 3 hours இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து ஒரு 250. அதுக்கப்புறம் பேப்பர் 3 இதுக்கும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் டிகிரி ஸ்டாண்டர்டு 3 hours 250 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 4 இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் வச்சிருக்காங்க, ஒரு 250 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இதுக்கு வந்து 100 மார்க்ஸ். மொத்தம் டோட்டலாக பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 பேப்பர் 4 ப்ளஸ் இன்டர்வியூ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணால் 850 வருது. இதில் வந்து 255 எடுத்தால் பாஸ் மார்க் மினிமம். அதர் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு 340 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுக்கு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி படிச்சு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க எப்படி அப்ளை பண்ணுறங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.